இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 20 செகண்ட்க்கு நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு நார்மல் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வழக்கம் போல நம்ம ஏஆர் முருகதாஸ் படத்துல எல்லாம் வர மாதிரி ஒரு சில லவ் சீன்ஸ், அந்த ஃபேமிலி ட்ராமா, அந்த காமெடிஸ் இதெல்லாம் இந்த லைட்டர் மூமெண்டா வச்சு கொஞ்ச நேரம் ஆடியன்ஸை அப்படியே செட் பண்ணி கொண்டு போறாங்க. அடுத்து 20 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தா சில பேர் கன்ஸ் எல்லாம் வச்சு சுடுற மாதிரி காட்டுறாங்க. கன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு கன் மாஃபியாவை பத்தின படமா தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்படி நார்மலா போய்கிட்டு இருக்க நம்ம சிவகார்த்திகேயனோட லைஃப் ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் எந்த இடமா இருக்கும்னா, ஒரு பிளாஸ்ட் சீன் காட்டுறாங்க. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலா தான் இருக்கு. நான் ஏன் அது ஹாஸ்பிட்டலா இருக்கும்னு சொல்றேன்னா, நம்ம ஹீரோயின் இந்த படத்துல டாக்டரா தான் வராங்க. அதை நீங்க இந்த படத்தோட சாங்லயே பார்த்திருக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரைலர்லயும் பார்த்தா ஒரு ஷாட்ல அந்த ஹீரோயின் ஜன்னலை ஓபன் பண்றாங்க. அப்பதான் அந்த பிளாஸ்ட் நடக்குது. ஸோ ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது தான் அந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பிளாஸ்ட் போது அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் நம்ம சிவகார்த்திகேயன் கஷ்டப்பட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் அப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு அவரோட பிரெயின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அதையும் இந்த ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் மூலியமா சொல்லியிருக்காங்க. அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அவரோட பிரெயின்ல அந்த ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைமை எஸ்கே ஆக்ஷன் மோட்லயே இறங்குறான் போலுக்கு. இந்த பிளாஸ்டுக்கு யார் காரணம்ட்டு நம்ம எஸ்கே தேடி பார்க்கும் போது தான் அது நம்ம வில்லன் தான் அப்படிங்கறது தெரிய வருது. இதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு போலீஸ் கேங்கும் அந்த மாஃபியா கேங்க பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். இன்னொரு சைடு நம்ம எஸ்கேவும் ஆக்ஷன் மோட்ல இறங்கி அந்த மாஃபியா கேங்கோட ஃபைட் பண்றாரு. இந்த போலீஸ் கேங்கும் நம்ம எஸ்கேவும் சேர்ந்து எப்படி அந்த மாஃபியா கேங்க பிடிச்சி கடைசியில வில்லனை தோக்கடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட்டாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாவும் மெயின் கதையாவே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா தோடுறா. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.